அரங்கத்தை விட்டு வெளியேறுகின்ற ரொம்ப பவர்ஃபுல்லா வெளியேறுவீங்க. ஆமையை பத்தி 4 விஷயம் சொல்றேன். நம்பர் 1, நீங்க வேணா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, அறிவியல் பூர்வமா நீங்க தேடி பாருங்க. இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. மேக்சிமம் 800ங்க, மினிமம் 300ங்க. 800னா எத்தனை தலைமுறை சார் பார்க்கும்? 16 தலைமுறையை பார்க்குமா? டே அப்பா, இன்னொரு விஷயம் சொன்னா, உங்க காலில் இருக்குல்ல நிலம், அது நகர்ந்துரும். இப்ப நான் சொல்ல போற மேட்டர், கடலிலே நீந்துகின்ற அத்தனை ஜீவராசிகளிலும் இன்க்ளூடட் திமிங்கலம் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பிராணி ஆமை. அது எப்படின்னா, அதுவா நீந்தாதான். என்ன பாருங்க, அதுவா நீந்தாதான். அதுக்கு திசை அறிவு அதிகமா. இப்போ அது கலிபோர்னியால இருக்கு, அது கன்னியாகுமரிக்கு வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா கலிபோர்னியால இருந்து கிளம்பும். அது நீந்தாது. நீரோட்டங்கள் கடலுக்குள் ஓடும்ல, அதுல போய் தன்னை ஜாயின் பண்ணி நீரோட்டத்தில் அது பயணம். ஆனா திசை அறிவு அது பாட்டுக்கு வேற எங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீரோட்டம் அங்க போவோம், அது கழண்டுரும். இந்த பக்கம் போகிறதுக்கான எந்த நீரோட்டம் வந்தாலும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகுமா. இப்போ நீங்களா போய் புக்கு படித்தா 15 வருஷம் ஆகும். நானும் மதுக்கூர் சாரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டோம்னா 2 மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம். இதை ஆமை செய்து போய் நீரோட்டத்தில் ஜாயின் பண்ணிக்குது. அது போகும்போது அது கூடவே கடந்து போயிடுது. இதில் இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அது முட்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா 800 வருஷத்தில் எவ்வளோ முட்டை போட்டுருக்கோம். அது முட்டை போடணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, இப்போ கன்னியாகுமரியில் முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கரு உண்டாகிறது கலிஃபோர்னியாலன்னு வச்சுக்கோங்க. 45 நாளுக்கு முன்னால் அது தன்னுடைய பயணத்தை தொடங்குமாங்க. தன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் முட்டையிட்டதோ தன் மரணம் வரைக்கும் அந்த இடத்துல தான் வந்து முட்டையிடுமா. ஆனால் உலகம் முழுக்க கடலில் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. மிருகங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஆமா, பூந்த வீடு உருப்படாது. எப்படி நீ உருப்படுவ? புத்திசாலியான ஒரு விஷயத்தை உள்ள விடலன்னா நீ எப்படி உருப்படுவ? சொல்லி கொடுத்துறது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து அந்த பச்சை பூசணிக்காய். கரெக்டா உள்ள வந்து குங்குமத்தை அடைச்சி கரெக்டா ரோட்ல போய் உடைக்கிறோம் பத்தியா? திங்கிறது இல்லை. அது உடைச்சாலும் அடுத்தவனும் தின்னுடக்கூடாதுங்கிறதுனால உள்ள ஃபுல்லா வந்து மஞ்சளை போட்டு குங்குமத்தை போட்டு போட்டு பல வேளைகள் நான் சொல்லுகிறேன். நாம் வல்லமை பெற்றவர்கள் தான். நம்முடைய வலிமை வேறறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை கண்டுபிடித்து நம்முடைய வல்லமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இதனால் தான் பேசுகிறோம். எனக்கு நம்ம எதங்க தேர்ந்தெடுக்கிறோம்? நமக்கு வாழ்க்கையில எதுங்க முக்கியம்? மரணம் அடைகிற பிப்ரவரியில் இறக்குறார் பாலு மகேந்திரா சார். டிசம்பர் 22ஆம் தேதி எங்கள் காலேஜுக்கு வரார். முந்தின ஒரு மாதத்துக்கு முந்தின மாதம். ஆக்சுவலாக அவர் பேசின கடைசி மீட்டிங் எங்கள் காலேஜ் மீட்டிங். சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எங்களை வளர்க்கும் போது. இப்போ இருக்கிற பெற்றோர்களிடத்துலலாம் அது இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கிறது இல்லை. கூட்டிகிட்டு போய் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா விட்டுருவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் 5 பேர், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 5 பேர். எனக்கு 4 சித்தப்பா, 2 அத்தை. அதெல்லாம் 3 சித்தப்பா தான், ஒன்று விட்ட சித்தப்பா வந்து உட்காந்துருவாங்க. யார் வந்தாலும் இதான் அறிவுரை சொல்லும். அதில் ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது. ஆனால் அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. வச்சு செய்வாருங்க. 40 நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அறிவுரைகள் இருக்குல்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், யாருடைய உதடுகளில் ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவுரை நம்முடைய வாழ்க்கையை
அப்படி ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் தெரியாது. உடனே ஒரு மூங்கில் புல்லாங்குழல் ஆகும். ஏதோ ஒரு வயதில் எங்கேயோ வந்து சேர்ந்த சொல். ஒன்னும் இல்லை, எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் சொல்லிச்சு, பேசாதன்னு. யாரை பார்த்து? யாரை பார்த்து? நான் இப்படி என்ன கேட்டுக்கிறேன்னா, யாரை பார்த்து? பேச மாட்டேன், பிழைக்க தெரியும். இங்க யாரை பார்த்து சொல்றீங்க பேசக்கூடாது? பேசவே பிறந்தவன். பேசாத, கிளாஸ்ல பேசாத. எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத. சொல் கிடைச்சிருச்சு. அங்க பேசுறத நிறுத்தினா இதோ இங்க பேசு. சொல் அற சும்மா இரு. அருணகிரிநாதருக்கு முருகன் தந்தது அருள் வாக்கு. சொல்லற சும்மா இரு. பல விஷயங்கள் வந்து சேரும். கவனச்சிதறாமல் இருக்கின்ற பொழுது பல விஷயங்கள். நமக்கு என்னங்க வேணும்? எனக்கு என்ன வேண்டும்? உண்மையில சொல்லுங்க. ஒவ்வொரு உயிரும் எதற்கு தவிக்கிறது? இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம எல்லாருக்குமே எதுக்கு தவிக்குது? எல்லாருக்குமே ஏதோ ஒன்று தவிக்குது உள்ள. எதுக்கு தவிக்கிறோம்? நாம எல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்ற என்ன தெரியுமா? அடுத்தவங்களை திருத்திரலான்னு. முடியாதுங்க, முயற்சி பண்ணாதீங்க, வேஸ்ட். கொஞ்சம் நேரம் திருந்தின மாதிரி அது இருக்கும். நம்ம கிட்ட இந்த எல்லாம் செலவானதுக்கு அப்புறம் மறுபடியும் யாரைய எந்த விஷயத்திலையுமே மாற்றவே முடியாது. கேரக்டர்ங்கிறது இன்பில்ட். நான் இப்படி சொல்லுவாங்க, என்னுடைய பேச்சை பார்த்து சொல்லுவாங்க, பரிவினோட சிறப்பான பேச்சாளர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. பரிவினுக்கு ஏன் தெரியுமா? ஆடியன்ஸ். பர்வீன் பேச்சு முக்கியம் இல்லை, அவள் பேசுகின்ற பொழுது அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்பதுதான் முக்கியம். அந்த மனநிலைக்கு தான் துட்டு, அந்த மனநிலைக்கு தான் ஆடியன்ஸ். இது என் வளர்ப்பு முறை. நான் அப்படித்தான் வளர்ந்தேன். இந்த பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வையின் தெளிவோடு நான் சொல்லுகிறேன், நமக்கெல்லாம் என்ன வேணும்? எல்லா உயிர்களும் எதற்கோ தவிக்கிறது. நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்க குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு போயிட்டு சொல்லுங்க இந்த விஷயத்தை. உங்க பேர குழந்தையோ இருந்தா மனைவி இடத்தில், கணவனிடத்தில் சொல்லுங்க, இப்படி ஒரு விஷயத்தை கேட்டேன்னு. யாரை தெரிந்து வைத்திருக்கிறோம்? நம்ம யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ரெண்டு விஷயத்தை சொல்றேன். சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க சம்பாதிப்பாங்க, சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லவா, சம்பாதிக்கிறது வெறும் பணம் அல்ல, புகழ், அறிவு, தெளிவு, ஆற்றல் எல்லாம். இப்போ ஜெயிலர் படம் வந்துச்சா? யார் இயக்குனர்? புத்தக கண்காட்சிங்கிறதுனால அமுக்கி வாசிக்கிறாங்க, படிக்கிற இடம்ல. இப்போ இஸ்ரோல சந்திராயன் 3 விட்டாங்கல்ல, அந்த குழுக்கு இயக்குனர் யார்? நான் என்ன சொல்றேன், முதல்ல சொன்னோம்ல, அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவர் சம்பாதிப்பார். இவர் சொன்னார்ல, இவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம். எதை தெரிந்து வைத்திருப்பது? எல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை. சிரிக்க சிரிக்க தான் பேசுறார் மதுக்கூறார். மதுக்கூறார் சிரிக்க வைத்து பேசுவதிலே கிடைக்கின்ற அறிவு வெறும் சிரிக்க வைக்க வேண்டும். தேனாம்பேட்டையில் ஒரு நிலம் வாங்கி 100 பெண் குழந்தைகளை வச்சு 5 நட்சத்திர தகுதி படைத்த ஒரு கல்லூரியை ஒரு குடிசையிலிருந்து தொடங்குறார். அபுல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு எல்லாம் கூட்டிட்டு வந்து கல்லெடுத்து வைக்கிறார். அந்த காலேஜில் இன்னைக்கு சேர்மனா இருக்கிறவர் மூசா ரஸா. அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர். இப்ப எங்க காலேஜுக்கு சேர்மனா இருக்காரு. புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றுகிறேன் நான் கடந்த 23 ஆண்டுகளாக. இதுவரைக்கும் நான் இப்படிலாம் சொன்னதில்லை. சூளுரைத்து வந்த அந்த கல்லூரியிலிருந்து இன்றைக்கு என் வாழ்வாதாரத்திற்கான மரியாதையான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த கல்லூரி தந்திருப்பதனால் நன்றி அறிதலோடு இதை சொல்றேன். அவர் ஒரு புக் எழுதுறாருங்க, அதுல இந்த செய்தி வருது.
அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியா போகும்போது அங்க நடந்த ஒரு விஷயத்த சொல்றார், மரபு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்றார். இங்க எப்படி சேவல் சண்டையோ அப்படி வடநாட்டுல குருவி சண்டை நடக்குமாங்க. குருவி சண்டை. குருவினா என்ன குருவினா பட்டுக்குருவி. ரொம்ப பட்டு மாதிரி இருக்குமா, சின்னதா இருக்குமா, கலர் கலரா இருக்குமா அதனுடைய கொண்டை. அவ்வளவு சீக்கிரமா அது பிரீட் ஆகாதான். பல லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு காசு கொடுத்தாதான் அது கிடைக்குமா. நவாபுகள் வளர்ப்பாங்களா அதை. ஒரு சின்ன கட்டுரையில் அதை எழுதுறாரு. என் மனசு என்னமோ பண்ணிருச்சு. அதை நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நான் கேட்டேன்ல, அதை நான் இப்ப சொல்லிட்டு போறேன். அந்த பட்டுக்குருவியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் பௌர்ணமி இரவுல விருந்துக்கு கூப்பிடுவாராம் ஒரு நவாப். விருந்தினர்கள் யாருன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்னர்கள், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ், அவங்க தான். வந்து உட்கார்ந்த உடனே டின்னர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சண்டை தொடங்குமா. இந்த சண்டை எப்படி நடக்கும்னு அவர் எழுதியிருப்பாருங்க. ஒரு சின்ன பட்டு துண்டை இப்படி விரிச்சிருவாங்களாம். 2 நவாபுகள் வந்து அந்த குருவியை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களாம். நவாபுகளுக்கு பட்டுக்குருவி ட்ரெயின் பண்றதுங்கிறது ரொம்ப பிரெஸ்டீஜியஸான விஷயம். அதை தயார் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, அதனுடைய காலில் ஒரு பட்டு நூல் கட்டி ஒரு நவாப் இப்படி பிடிச்சி வச்சிருப்பாராம். அப்படி இழுத்த உடனே அது ஃபீல்டுக்கு போயிடும். கண்ட்ரோலில் இருக்கும், பறக்காது. கண்ட்ரோலர் பட்டு துணியை விரிச்சு 2 பேருக்கும் அப்படின்னு உடனே சண்டை ஆரம்பிக்கும். சண்டைனா சண்டை அப்படி பார்ப்பாங்களா. அந்த 2 பட்டுக்குருவியும் அடிச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு காயப்படுத்திக்குமாங்க. காயப்படுத்தி கடைசியா ஒரு குருவி ஜெயிக்குமா, ஒரு குருவி தோக்குமா. தோக்குற குருவி இப்படி உட்காந்துருக்குமா, வந்து சீண்டனால எந்திரிக்காதான், அப்படியே உட்காந்து. இப்போ தோத்ததா அறிவிச்சிருவாங்க. இதில் என்ன தெரியுமா கிளைமேக்ஸு, இந்த ஜெயிக்கிற தோக்குறதெல்லாம் ஒன்றுத்துக்கு பரிசு, ஒன்றுத்துக்கு தண்டனை. அதில் நவாபுகளுக்கு என்ன பரிசு, நவாபுகளுக்கு என்ன தண்டனைனா, எந்த பட்டுக்குருவியை தோத்துச்சோ அந்த நவாபு இனிமேல் பட்டுக்குருவி சண்டையில் கலந்துக்க கூடாது, போயிடணும். ஜெயிக்கிற நவாப் இருக்கிறார்ல, அவருக்கு பல லட்சம். நீங்க என்ன சொல்றீங்க, அவர் சொல்றாரு அந்த அந்த பட்டுக்குருவிகள் எப்படி இருக்கும், இப்படி ஓபன் பண்ணுவாங்களாம். 2 குருவிக்கும் சொல்லி கொடுப்பாங்களாங்க நட. அப்படி நடக்குமாங்க, அப்படி நடந்து வருமா, அப்படி நின்றுட்டு யாராவது கை தட்டினாங்கன்னா அப்படி ஒரு பார்வை பார்க்குமா, கொண்டை அப்படி சிலிர்க்குமா, கைத்தட்ட ரிசீவ் பண்றது. அதுக்கெல்லாம் காசு போடுவாங்களாம். அதோடைய சின்ன அசைவுக்கு கிரேஸ்ஃபுல்லா அசைஞ்சதுன்னா காசு போடுவாங்க. நிறைய சம்பாதிக்குமா அந்த 2 பட்டுக்குருவியும். சண்டை முடிஞ்சு தோத்த குருவி இருக்குல்ல, அவங்க அந்த நவாபுக்கு அந்த தண்டனை. இந்த நவாபுக்கு நிறைய பரிசு பொருள், லட்சமா பரிசு பொருள். குருவிக்கு என்ன கிடைக்கும்னு நான் படிக்கிறேன். ஒரு பக்கம் ஃபுல்லா நவாபுகளுக்கு தான் என்ன கிடைக்கும்னு, கடைசி பக்கத்துல குருவிகளுக்கு ஒரு பரிசு, ஒரு தண்டனை. ஆடி போயிட்டேன் நான் அதை அப்படியே கடத்துறேன். இப்ப நாம எல்லாம் நவாப் இல்லை, நாம எல்லாம் குருவி. சரியா? வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஃபர்ஸ்டா வந்துருவீங்களா, வந்து என்ன பண்ண போறீங்க? பைக் எடுத்துட்டு முதல்ல போயிடுறான். அங்க முதல்ல போக முடியாது, யாராவது ஒருத்தன் முன்னால போயிட்டு தான் இருப்பான். ரோட்ல எல்லாம் முந்திக்க முடியாது. ஜெயிக்கிற குருவிக்கு என்ன பரிசு தெரியுமா? எப்பா, கிவி பழம் கொடுப்பாங்களாம். கிவி பழம் கொடுத்துட்டு ஒரு இந்த பட்டாடைகள் இருக்குல்ல, இந்த பட்டமளிப்பு விழாவில் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தங்கத்தால் நெய்த ஒரு மெலிதான ஒரு பட்டு துணியில செய்த ஒரு ஒரு ஃப்ளையர் அதுக்கு போட்டு விடுவாங்க. அதை அப்படி போட்டுக்கிட்டு அந்த காலை அப்படி இழுத்த உடனே அது அப்படி நடந்து போவாங்க. கைத்தட்டல் விண்ணி எடுக்குமா, இவ்வளவு கைத்தட்டல்லையும் இந்த உட்கார்ந்த குருவி உட்கார்ந்தபடிதான் இருக்குமா, எந்திரிச்சு கூட பார்க்கலாம். என்ன புத்தி அதுக்குன்னு தெரியல. இந்த ஜெயித்த குருவி நேரா உள்ள ஒரு பெரிய தங்க கூண்டை வந்து பரிசா கொடுப்பாராம் அந்த நடத்தின நவாபு. அதுக்குள்ள வந்து பெரிய ஒரு பட்டு துணியில அது உள்ள போய் உட்காந்துக்குமா. அவ்வளோ சூப்பர். இந்த
தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னு படிச்சேன் பாருங்க. ஒன்னும் செய்ய மாட்டாங்களா. அந்த கொண்டை இருக்கல, அழகு கொண்டை, அதை வெட்டிடுவாங்களா. அதை இனிமேல் கொண்டைய ஆட்டவே முடியாது, அப்படி பண்ணவே முடியாது. வெட்டிட்டு இனிமேல் நவாபுக்கு அது சொந்தம் இல்லை. நவாபு நடத்தின நவாப் கையில வாங்கி ஜன்னல் திறந்து எல்லாம் பார்க்க பறக்க விட்டுருவாரா. அது பறந்து போயிருமா. கடைசியா மூசா ராசா எழுதுறார், நவாபுகளுக்கு கிடைத்த பரிசை விட, ஜெயித்த குருவிக்கு கிடைத்த பரிசை விட, தோற்ற குருவிக்கு கிடைத்த சுதந்திரத்தையே நான் விரும்புகிறேன். அழகு போனா போட்டோம், இந்த உலகு தோற்றுதுன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் சொன்னாரு பாலு மகேந்திரா. நான் போய் கேட்டேன், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க யான்னு. எனக்கு அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே கடத்திட்டு போறேன். ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ அது முக்கியம் இல்லை பர்வீன். வாழ்க்கையில விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். விரும்பியதை செய்கிறாயா? நம் வாழ்க்கையில் விரும்பியதை செய்வதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா? எவ்வளவு தவறு செய்கிறோம், சின்ன சின்ன தவறுகள். இன்னைக்கு சொன்னார்ல, பேப்பர் படிச்சுட்டு வந்தேன்னு ஐயா, இன்னைக்கு காலையில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குங்க. காலையில வந்த செய்தி, 2 IPS ஆபீசருக்கு நோட்டீஸ் ஏன் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்டிருக்கு. படிச்சிங்களா? 2 IPS ஆபீசருக்கு. நாம் நம்முடைய உரிமையை அறிய வேண்டும், நம்முடைய கடமையை அறிய வேண்டும். நம் ஆரோக்கியத்தை, நமக்கான அரசியல் சூழ்நிலையை, நமக்கான பொருளாதார சூழ்நிலையை நாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கு வல்லமையை தரும். எதற்காக அந்த 2 பேருக்கும் ஆணையம் நோட்டீஸ் அமைச்சிருக்குன்னா, 2016 வருஷம் மணிகண்டன் ஒருத்தர் தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அவர் போட்டது ஜூன் மாதம் 25ஆம் தேதி. அப்புறம் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி, வரல. இப்ப 2022 மறுபடியும் போட்டிருக்காரு. நான் ஒரு FIR பத்தி கேள்வி கேட்கிறேன், யாருமே எனக்கு தரமாட்டேங்கிறாங்கன்னு. எண்ணூர் பகுதியில் அது தகவல் உரிமை ஆணையத்திற்கு உடனடியாக 2016 யார் IPS ஆபீசர்ஸா இருந்தாங்களோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, உங்கள் 2 பேருக்கும் நாங்க ஏன் நோட்டீஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகவல் ஆணையம் போட்டிருக்குங்க. குடிமகளாக இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கு முந்திக் கொள்ள வேண்டும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா எப்பன்னு தெரியல. அவசரம், வேகம் வேகம் வேகம், அது விவேகம் இல்லாத வேகம் விபத்தினில் முடிகிறதுன்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் நாம, தூர்தர்ஷன்ல வரும். விவேகத்துடனான வேகம் இருக்குதா நம்ம கிட்ட? அன்றாட விஷயங்களில் நாம் எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோம்? அன்றாட வேலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒரு வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன மாதிரி சத்தமா ஆர்ப்பாட்டமா ஆடம்பரமா பேசணும், இல்லைன்னா ஒரு மாதிரி சிரிக்க சிரிக்க பேசணும். நான் ஒரு சூட்சுமத்தை ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். என்ன மாதிரியோ இவரை மாதிரியும் பேசாம சைலண்டா பேசுறவங்க என்னை விட இவங்களை விட ஆழமான அற்புதமான சிந்தனைகளை தருகின்றவர்களாக இருப்பார்கள். கேட்டு பழகுங்கள். நான் இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பொழுது 3 புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்தேன். 3 புத்தகத்தினுடைய பெயரும் லிசனிங். கேட்கிற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையினுடைய தரம் மாறும். தோழமைகளை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழிகுணம் என்ன தெரியுமா? நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை, மனபலத்தை பெறுவதே இல்லை. முக்கியமா வீட்டில். நான் நிறைய ஆண்கள் கிட்ட கேட்டிருக்கேன், ஏங்க உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? எங்க மேடம், பேசினாலே சண்டை வருது, வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம். நான் ஒரு விஷயம், ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் சொல்றேன். பொருளாதார உறவுகள் இந்த 2 டாபிக்லையும் இல்லாம பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும். ரொம்ப ரம்யமா இருக்கும். பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது.
பல நேரங்களில் நான் சொல்றேனே, பேசுறோம்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பேசுறோம்ல, பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில். 2, அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ. 2 செய்கிறதே இல்லையே. சாப்பிட்டாச்சா? 11 மணிக்கு. குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு எதாவது காசு வேணுமா? முழிச்சிட்டு இருக்கிற, இன்னும் தூங்கு. இது சொல்கிறதுக்கு எதுக்கு நீ? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்துட்டு போனீங்கல்ல, 9:30 மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து 11:30 12 வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் 2 பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க. ஆண்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன சாப்பாடு? அவங்க என்ன பேசுனா? அவங்களாம் பேசுகிறது தான் கேட்டுட்டு தானே இருக்கிற, தான் பேசுனாங்க. காலை வேலைக்கு போனோம்ப்பா. ஏன்பா கூப்பிட்டேன், வந்தியா? வரல போ. இது ஆண்கள் மொழி. இது பெண்களுக்கு பிடிக்காது. நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லட்டுமா? இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு 65 வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம். அப்புறமா ஒன்றொன்னா எடுத்து, அப்புறம் குத்துதே கொடையுதேன்ட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம். எப்படி இருக்கும்? 30 வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும். இல்லைல்ல, அவமானப்படுத்தினல்ல, அனுபவி. 65 கன்னு மாதிரி இருக்கும் வைஃபு, ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம். நல்லா எனக்கு தெரிஞ்சு அம்மா 57 வயசில் ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு. பயந்துடாதீங்க, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போ நான் சொல்கிற கேஸை கேட்டிங்கன்னா, இது நிஜமாவே நடந்தது கேஸு. 57 வயசு டிவோர்ஸுங்க. நாங்கள்லாம் அப்போது சும்மா பார்வையாளர்கள். இந்த கேஸ் பற்றி சொல்கிறான், என் ஃப்ரெண்டு சொல்கிறான். சூப்பர் கேஸுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், பலப்பட்டு வெளியில் போங்க. இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூடை மாறும் பாருங்க. அந்த ஐயா கேட்குற, ஜட்ஜு கேட்குறாரு, எதுக்குமா? அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார். இல்லைங்க. சந்தேகம் இல்லைங்க. எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 30 வயசில் ஆச்சு. ஓ, 30 வயசில் கல்யாணம். பிள்ளை 31 வயசுலங்க. என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தை தானே? ஆமாம். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்போ ஆச்சு? அவளுக்கு 25 வயசில் பண்ணிட்டோங்க. இப்போ 1 வயசில் கையில் குழந்தை இருக்குங்க. ஆள் குடிப்பாரா? இல்லைங்க. இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. சர்வீஸ் இருக்குங்க. இன்னும் 2 வருஷம் சர்வீஸ் இருக்கு. எங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, அடிக்க மாட்டாருங்கிறீங்க, சந்தேகப்படலை. அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா? இல்லைங்க. எந்த அஃபேரும்? கெட்ட வார்த்தை சொல்வாரா? இல்லைங்க. என்னதான் உன் பிரச்சனை? அந்த அம்மா சொன்ன ஒரு பதில சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு. போதுங்க. என்ன போதும்? போதும். என்னம்மா போதும்? 27 வருஷமா முடியலைங்க. செக்ஷுவல் டார்ச்சரா? அதெல்லாம் இல்லைங்க. நல்ல மனுஷங்க. வேற என்னம்மா போதும்? அவர் சம்பாதிக்கிறதுல அம்மா விட்டு கொடுத்துட்றாரா? இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்தடிக்கிற? இல்லைங்க. வேற என்னங்க பண்ணுறாரு? எங்க கல்யாணம் ஆன அன்னிலேருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு. என்ன? காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாராங்க, வாக்கிங் போவாராம். வரும்போது பால், ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாராம். காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி, ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஃப்ரெஷ்ஷாக காஃபி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில். மத்தியானம் வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம், ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான். வீட்டுக்கு வருவாராம், டீ டைமுக்கு கூட வருவாராங்க. சுண்டல், டீ குடிப்பாராம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா. மத்தியானத்துக்கு ஒரு கீரை, 2 காய், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அதான் அந்த காய், அப்புறமா ஒரு குழம்பு, மோர், ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா, சூடாக இருக்கணுமா. மறுபடியும் போவாராம், 3 மணிக்கு வந்துடுவாராம், வடை இருக்கணுமா, டீ இருக்கணும். நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம். ஃப்ரெஷ்ஷாக
இட்லியோ தோசையோ பொண்ணுமா, மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும். போதும்ன்றுச்சுங்க அந்த அம்மா. அந்த அந்த ஆள் கேட்டாரு, இதுவே ஜாஸ்தின்னாரு. கலெக்டர் சொல்றாரு இதுவே ஜாஸ்தி. நான் ஒன்று சொல்லட்டுமா, அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு, இவ்வளோ நாள் எப்படிம்மா சமாளிச்ச? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியா இருந்தேங்க. கல்யாணம் ஆன உடனே விட்டுருக்கலாம்ல இந்த ஆளை. இல்லைங்க, குழந்தை ஏதாவது இல்லை, ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஏதாவது மக்கா போற வாய்ப்பு, அதுவும் தமிழ் தான் கொடுத்தது. ஜித்தா தமிழ் சங்கத்தில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் உம்ரா பண்றேன். பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிட்டு போறான். நான் இதை சொல்றதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கிறது. என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவது அல்ல. நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம். இந்த மனநிலை இருக்கிறதான்னு பாருங்க. போறேன். என் தம்பி தான் என்னை கையில் பிடிச்சி கூட்டிட்டு போறான். அக்கா நிமிர்ந்து பார்க்காத, கீழேயே பார்த்துட்டு வா, நான் சொல்லும்போது மட்டும் பாரு. அவன் சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க, காபா அப்படி நிற்குது. என்ன தவம் செய்தேன்? ஒரு விஷயம் தெரியுமா, அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசுல என்ன வார்த்தை வந்ததுன்னு? என் இறை மீது ஆணையா சொல்றேன். நான் அங்க சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். பயந்துட்டேங்க. நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமா இருந்தது. நீ பார்க்குறேன், என்ன அனுபவம் அது. சரிப்பா, அவங்கவுங்க நம்பிக்கை தானே. சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம், சில பேருக்கு காசியில் கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம். எனக்கு மக்கால கிடைக்குது. அப்புறமா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேர். அதெல்லாம் தொடவே முடியாது, 7.5 அடிக்கு மேலே இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம். தொட முடியாதுங்க, லட்சக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, கிட்டேயே போக முடியாது. அது இப்படி இருக்கும், இந்த கட்டடமே இப்படி இருக்கும். இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும், முடியவே முடியாது. எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாதக்காரி. நான் நுழைஞ்சிட்டேன், உள்ள போயிட்டேங்க. கிட்ட மேலே பார்க்குறேன், நான் இருக்கிறேன் 5.5 அடி, அது இருக்குது 7.5 அடி. சான்ஸே கிடையாது. கை தூக்குனா கூட இவங்க தான் போகுது, உள்ளெல்லாம் போக தொடவே முடியாது, அப்படி கூட்டம். ஆனாலும் அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே. பார்த்துக்கிட்டே நிற்கிறேங்க. என்னமோ தெரியலைங்க, பின்னால இருந்து ஒரு பொண்ணு ஹங்குது. யாரா இதுன்னு பின்னால பார்த்தா இருக்கிறாங்க, அவ சிரியா போல இருக்கு, இல்லை ரஷ்யா இருக்கணும். நல்ல பெரிய உயரம், பயங்கர உயரம். அந்த பொண்ணு கண்ணில் பேசுறாங்க என்கிட்ட, நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன, உன்னால் தொட முடியாது, நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன். எதை? ஏங்க என் லைஃபுங்க, அது என் இலக்கு. போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்கிறா. ஆனாலும் மனசில் அவள் கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. சே, நம்மளால் முடியல, நாம் எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ள அனுப்பிட்டேன். அவளை போயிட்டான். உள்ளே போனால் அது பாருங்க, அது கை இவ்வளோ உள்ளே போயிடுது, அதுக்கு அவ்வளோ ஹைட். அதுவே 6 அடி 6.25 மேலே இருக்கிறான். அவள் கை இவ்வளோ பெருசு, அது தாராளமாக போயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவளை என்ன பார்த்தால, நாளை கொடுத்து வச்சவ போ, கண்ணிலேயே தான், எங்க மொழி எங்கே தெரியும் அப்படின்னு நான் எனக்கு கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படி நல்லா என்ன முன்னால் கொண்டு வந்துட்டான். மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரியல, என்னுடைய புர்கா இருக்குல்ல நான் போட்டுருந்தேன், அதை அப்படி சுற்றி பிடிச்சாங்க கையில், ஹிப்பன்னு தூக்கிட்டாங்க. அப்படியே புடி, இப்போ புடி அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன். அவ பிடிக்கிறா, அவ்வளோ காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதுங்க என்ன விட்டுட்டேன். இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா?
நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுவதற்காக காத்திருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது. அகத்தியன் சார் இருக்கார்ல, எல்லா இயக்குனர்கிட்ட கதை கொடுத்த டைம், சின்ன பையன், அப்பா இறந்து போன செய்தி வருது, எல்லார்கிட்டயும் காசு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டார். 16வது நாள் காரியத்துக்கு போறதுக்கு காசு இல்லை. 1500 ரூபாய் இல்லைன்னா உள்ள நுழைய முடியாது கிராமத்துக்குள்ள. தோணுது அவருக்கு மணிவண்ணன் சாரை பார்க்க போலான்னு. மணிவண்ணன் சார் கிட்ட கதை கொடுத்திருக்கார். மணிவண்ணன் சார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன், இறந்துட்டார். அவர் நல்ல கலைஞர், நல்ல இயக்குனர், புத்திசாலி, பொது உடைமை கருத்துக்களில் நம்பிக்கை கொண்டவர். போனவர் கதவார் தான் திறக்கிறார். போறேன் உள்ள, நான் உள்ள போறேன், வாப்பான்னார். ஐயா அப்பா இறந்துட்டாரியா, ரொம்ப வருத்தமா இருக்குமா, ஆழ்ந்த இரங்கல். ஒரு 1500 ரூபாய் காசு வேணும், சும்மா தர வேண்டாம், உங்க கையில நான் ஒரு கதை கொடுத்துருக்கிறேன், அதை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலா சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னார், அடே நீயும் கலைஞன் நானும் கலைஞன், 1500 ரூபாய் ஸ்கிரிப்டாடா இது, நீ அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வா, அப்புறமா நம்ம பேசுவோம். 1500 ரூபாய் கொடுத்துட்டாரு. அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு. வாழ்க்கை அப்படியே ஓடுது. மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார், சக்சஸ் ஆயிட்டார். 10-12 வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், அந்த ரொம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க, அவர் FBல எழுதியிருக்காரு, ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதியிருக்கார். சிரிச்சுக்கிட்டே சொன்ன, ஐயா எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம், இருந்தாலும் அந்த 1500 ரூபாவை நான் திருப்பி கொடுக்கலையே. சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா, டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா, உனக்கு ஒரு 6-7 படம் பண்ணியிருப்பீங்களா, எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா, எவ்வளோ 75 லட்சம் ரூபா. அப்படியா, ப்ரொடக்ஷன் சாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. அவ்வளோ கொடுத்துருக்கேன். நீ உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசில் எழுதி வச்சுக்கோ, உன் 1500 ரூபா எனக்கு வேணாம். அது நான் ஏன் உன் 1500 ரூபா சொல்கிறேன் தெரியுமா, இந்த பிரபஞ்சம் நீ 1500 ரூபாய் தேடி அலைஞ்சல்ல, அப்போ கையில வந்து 75 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பையனுக்கு யார் 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட அது கொடுத்துடலான்னு நான் கொடுத்தேன்ப்பா, எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. நாம் எதை நினைக்கிறோமோ அந்த பலத்தினால், கற்ற கல்வியினால் வந்திருக்கிறேன். என்ன பலம்தான், என்ன பலம் யாருக்கு இருக்கிறதோ வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை விரித்து தரும். வீரியமுள்ள விதையாக இருங்கள். உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Hi viewers, thank you for watching. Please like and subscribe my channel, please.